ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது 2 நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லா ரைஸுக்கும் சைடிஷாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கினா இந்த மாதிரி ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து கத்திரிக்காவை அரிஞ்சு தண்ணி ஊற்றி அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு எல்லா மசாலாவையும் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ கத்திரிக்காவை இதில் போட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் உப்பு மிளகாலாம் நல்லா ஏறி தான் நல்லா காரம் சாரமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நான் இரும்பு சட்டியில் தான் இதை பொரிக்க போகிறேன். அப்போ தான் நல்லா மொறுண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு பொரித்தா நல்லா மொறுண்டும் நல்லாவும் இருக்கும். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எல்லா ரைஸுக்கும் சைடிஷாக நம்ம வச்சுக்கலாம். புளிசோறு, தயிர் சோறு எல்லா சாதத்துக்கும் இது செட் ஆகிடும். சாம்பாருக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.